Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 8th standard computer science queries in MS Access 2007. ஒரு MS Access ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் queries எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து MS Access எப்படி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் MS Access 2007 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனுஸ் இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா MS Access அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து கொரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த லெசனில் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து மீனிங் ஆஃப் கொரியோட மீனிங் என்ன, யூசஸ் ஆஃப் கொரி, அதில் என்னென்ன யூசஸ் ஆஃப் கொரி இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கொரி என்னென்ன இருக்குது, அதுக்கடுத்து கிரியேட்டிங் கொரி, அதில் எப்படி டிசைன் பண்ணுறது, வியூ எப்படி டிசைன் பண்ணுறது, ஸ்பெசிஃபையிங் சிம்பிள் கிரிட்டீரியா, கிரியேட்டிங் கொரி யூஸிங் விசார்டு, கிராஸ் டேப் கொரி விசார்டு, ஃபைண்ட் டூப்ளிகேட் கொரி விசார்டு, ஃபைண்டு அன்மேட்ச்டு கொரி விசார்டு. இதை பற்றி இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். Let's chapter completely focused on data, information, DBMS na database management system, data types, creating a table, the setting the fields, properties in detail and handling the table. This chapter deals with another object in MS Access, that is query. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறது டேட்டா அப்படிங்கிற பற்றி பார்க்கணும். டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ், இல்லைனா டேட்டாங்கிறது ஒரு ரா ஃபேக்ட், கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அப்படிங்கிற தகவல், இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் ஒரு சில விஷயம் தகவல் அப்படின்னு சொல்லுவோம். டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா டைப்ஸு, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், இந்த ஃபீல்டு எப்படி, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாரு, கொரினா என்ன மீனிங். கொரி இஸ் ஏ டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். கொரி அப்படிங்கிற வந்து ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் தட் ஹெல்ப்ஸ் டு ரீட்ரைவ் அண்ட் வியூ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேட்டா பேஸ் டேபிள்ஸ் தட் meet a specific condition set by the user. The information received on the basis of specified criteria in the query is stored in a separate table, query table. இந்த query அப்படிங்கிற வந்து ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் அதை என்ன பண்ணுவோம், ரீட்ரைவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வியூ பண்ணி பார்ப்போம். ஒரு பிளேஸில் வந்து ஒன் ஆர் மோர் டேட்டா பேஸ் டேபிள்லேருந்து அதை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இந்த கொரிங்கிறத எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக் கண்டிஷனாக குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு உட்பட்டதில் வந்து அந்த யூசர் வந்து அந்த இதில் கொரியை வந்து என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் ரீட்ரைவ் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பெசிஃபைடு கிரிட்டீரியா, அந்த இதில் இருக்கக்கூடிய கொரிஸை வந்து என்ன பண்ணலாம், மெஷூர் பண்ணலாம். மெஷூர் பண்ணி அந்த கொரியை வந்து செப்பரேட் டேபிளில் வந்து கொரி டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன் ஜென்ரல் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு more simply as query in a question about the data stored in the table or a request to perform an action on the data. Queries are user constructed statement. அந்த query அது query அப்படிங்கிற வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதை வந்து சிம்பிளி பண்ணி ஷார்ட்டாக கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு query கிரியேட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நம்பரு, சீரியல் நம்பரு, அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் நேமு, அதுக்கடுத்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு, அதுக்கடுத்து டோட்டல் மார்க்கு, அதோட ஆவரேஜ் மார்க்கு, பர்சன்டேஜ், இதெல்லாம் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு டேபிளில் வந்து ஒரு கொரி கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். உன்னோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, இது மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். கொரி டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி இதில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூசஸ் ஆஃப் கொரீஸ். அதில் வந்து கொரியில் என்னென்ன யூஸஸ் இருக்குது. கொரீஸ் ஆர் யூஸ் டு வியூ, சேஞ்ச் அண்ட் அனலைஸ் டேட்டா இன் மெனி வேஸ். அந்த கொரீஸை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணப்போ அதை வியூ பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி அதை டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். நிறைய வேலை வந்து அந்த இதை வந்து என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் யூஸ்டு அஸ் எ சோர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு ஃபார் ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதர் MS Access டாக்குமெண்ட். அதோட என்ன பண்ணலாம், சோர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு, அதில் வரக்கூடிய ஃபார்ம்ஸு, அதில் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸு அண்ட் அதர் MS Access டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணலாம், அதில் வந்து பார்க்கலாம். தே ஆர் யூஸ்டு டு பிரிங் டுகெதர் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் சார்ட் தீம் இன் அன் ஆர்டர். அதில் என்ன பண்ணலாம், நிறையா டேபிள்ஸு, நிறைய டேட்டா டேபிள்ஸு, மல்டிபிள் டேபிள்ஸை வந்து என்ன பண்ணலாம், சார்ட் பண்ணி ஒரே ஆர்டராக வர மாதிரி என்ன பண்ணலாம்,
கொடுக்கலாம். They can perform calculations on records, check conditions and also filter the data. அதில் நிறைய கால்குலேஷன்லாம் பண்ணலாம், ரெக்கார்டு அதோட கண்டிஷன்லாம் செக் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணலாம், டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் they are used to retrieve specific data. அந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டா வந்து என்ன பண்ணலாம், ரீட்ரைவ் பண்ணலாம் from the database based on a condition set by the user. அதோட பேசிக் கண்டிஷன் வந்து என்ன பண்ணலாம், அந்த யூஸருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கொரி. என்ன டைப்ஸ் ஆஃப் கொரி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன் எம்எஸ் ஆக்சஸ் தே ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் கொரிஸ். இந்த எம்எஸ் ஆக்சஸில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொரி, ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் கொரி, செகண்ட் பேராமீட்டர் கொரி, தேர்ட் ஒன் கிராஸ் டேப் கொரி, ஃபோர்த் ஒன் ஆக்ஷன் கொரி, ஃபிஃப்த் ஒன் SQL கொரி. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கொரியை பற்றி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் கொரி. Select query this is the most common type of the query. Select query அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன் டைப் ஆஃப் த query அப்படின்னு சொல்லுவோம். This query retrieves data from one query, can group records and perform sums and average calculation and other operation also. இதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கொரி அப்படின்னு சொல்லிடுவோம். செலக்ட் கொரி அப்படிங்கிற வந்து ஒரு காமன் டைப் ஆஃப் கொரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய கொரியை வந்து என்ன பண்ணலாம், டேட்டாஸை வந்து ரீட்ரைவ் பண்ணலாம். ஒன்றும் இல்லாட்டி அதுக்கு மேலே உள்ள டேபிள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அதோட ரிசல்ட்டை டேட்டா சீட்டில் வந்து என்ன பண்ணலாம், அப்டேஷன் பண்ணலாம். அந்த ரெக்கார்டை வந்து அப்டேஷன் பண்ணி ஒர்க்கை முடிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொரி அப்படிங்கிற வந்து ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இப்போ வரக்கூடிய சம்ஸை வந்து ஆவரேஜ் கால்குலேஷன்லாம் என்ன பண்ணலாம், நம்ம டோட்டலு அதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், அது வர்ற மாதிரி ஆப்ரேஷன் வர மாதிரி அந்த செலக்ட் கொரியில் வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பாராமீட்டர் கொரி. திஸ் கொரி டிஸ்பிளே த டயலாக் பாக்ஸ் ப்ராம்பட்டிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர். This query can accept input from the user for displaying the various conditional data in a query. அதில் என்ன பண்ணலாம், பேராமீட்டர் கொரி அப்படிங்கிற வந்து அந்த டயலாக் பாக்ஸில் வந்து ப்ராம்பட்டிங் டயலாக் பாக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யார் யூஸ் பண்ணாங்களோ அந்த யூஸருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொரி வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய இன்புட்டெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த யூசர் ஃபார் டிஸ்பிளேயிங் த வேரியஸ் கண்டிஷனல் டேட்டா. நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனல் டேட்டா நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிஷனல் டேட்டா இருக்குது. அதில் வந்து யூசருக்கு என்ன அதை கொடுக்கலாமோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இன்ஏ கொரி அந்த கொரிக்குள்ளே வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கிராஸ் டேப் கொரி. This query summarize the values. அந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக என்ன பண்ணோம், சம்மரைஸ் பண்ணோம். அந்த டேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டி சம்மரைஸ் பண்ணோம். It in the tabular form. In this query the fields can be placed on the top and on the left side of the data sheet in a row and column format. Cross tab queries can be created using the query wizard. அந்த கிராஸ் டேப் கொரி அப்படிங்கிற வந்து சம்மரைஸ் பண்ணி அந்த டேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணி சம்மரைஸ் பண்ணி காட்டும். அந்த டேபிளர் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கொரியில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பிளேஸாக டாப்பில் வரக்கூடிய பிளேஸு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி டேட்டா சீட்டை வந்து வியூ பண்ணி காட்டும். ரோவாகவும் காலமாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அந்த ஃபார்மட் சீட்டில் வந்து அந்த கிராஸ் டேப் கொரியை வந்து கிரியேட் பண்ணுறத கொரி விசார்ட் அப்படிங்கிற வந்து கிராஸ் டேப் கொரியை வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஆக்ஷன் கொரி. திஸ் கொரி இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த ரெக்கார்ட்ஸ் எ சிங்கிள் ஆப்ரேஷன். தே ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொரிஸ் தேர் ஆர். இந்த ஆக்ஷன் கொரியை வந்து 4 டைப்பாக பிரிக்கலாம். அது என்ன பண்ணலாம், அந்த கொரியை வந்து என்ன பண்ணலாம், ரெக்கார்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். சிங்கிள் ஆப்ரேஷனாக வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணல. அது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கொரியை வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெலிட் கொரி, அப்டேட் கொரி, ஆப் எண்டு கொரி, நெக்ஸ்ட் வந்து மேக் டேபிள் கொரி. இந்த மாதிரி கொரியை வந்து 4 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. யூஸ்டு டு டெலிட் அப்சல்யூட் ரெக்கார்ட் ஃப்ரம் ஏ டேபிள். அந்த ரெக்கார்டில் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம் அந்த கொரியை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கொரி. யூஸ்டு டு அப்டேட் எக்ஸிஸ்டிங் டேட்டா எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேபிள். அந்த என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து இருக்கிறதுலேயே வந்து நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ணலாம். புதுசாக ஏதாவது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம், இருக்கிறத வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப் என்டி கொரி. used to copy select records to an existing table. This is a similar to a selected query, select query. ஆப் எண்டு கொரி அப்படிங்கிற வந்து நம்ம செலக்ட் பண்ண ரெக்கார்டுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள் லாஸ்ட்டில் வந்து எக்ஸிட் பண்ணலாம். அதில் அந்த எந்த கொரியை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து கொடுக்கலாம். மேக் டேபிள் கொரி. இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே அண்ட் பிளேஸ் ரிசல்ட்
Make table query. It is used to display and place the result in a new table. New table என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். கொரியை வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் கொரி. எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். These queries are constructed using SQL, structured query language. This is the only the language used to communicate with the database. அந்த டேட்டாபேஸில் வந்து என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். டேட்டாபேஸ் வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நியூவாக ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம். கன்சிடர் பிஃபோர் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் queries, create 2 tables as per the following specification and enter 5 records in each table. Table ஸ்டூடெண்ட் மாஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் 1ல் வந்து ஃபீல்டு, என்ன ஃபீல்டோட டைப் என்னன்னு பார்க்கும். ரெங்கோ. அதுக்கடுத்து நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கிளாஸ், ஏரியா. ஃபீல்டு டைப்பில் வந்து நம்பர் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு, டேட் அண்ட் டைமு, டெக்ஸ்ட் இந்த அதெல்லாம் கொடுக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா கன்சிடர் நம்மளுக்கு ஒரு கொரி கிரியேட் பண்ணோம்னா அது டேபிள் 1 ஃபஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபீல்டில் என்ன கொடுக்கலாம்னா ரெங்கோ, நேம், டேட் ஆஃப் பர்த், கிளாஸ், ஏரியா அதெல்லாம் வந்து ஃபீல்டில் கொடுக்கலாம். ஃபீல்டு டைப்பில் வந்து நம்பர்ஸு, டெக்ஸ்ட்டு, டேட் அண்ட் டைமு, டெக்ஸ்ட் இது தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், டேபிள் 2. ஒரு டேபிள் 2 கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மார்க் மாஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட்ஸில் வந்து ஃபீல்டு டைப் 2 தான் கிரியேட் பண்ணுவாங்க. ரெங்கோ அப்படிங்கிற வந்து ரெங்கோ, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு, டோட்டல், ஆவரேஜ் இதில் வந்து ஒரு பக்கம் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீல்டு டைப்பில் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, ரெங்கோ அப்படிங்கிற நம்பர் ஏதாவது கொடுக்கலாம். தமிழில் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து மார்க் வந்து என்ன பண்ணலாம், நம்பரில் கொடுக்கலாம். இங்கிலீஷு நம்பர் மார்க் வந்து நம்பரில் கொடுக்கலாம். மேக்ஸு மார்க்கு, சயின்ஸையும் மார்க்கு, சோசியல் இன்ஜினியரிங் மார்க்கு, டோட்டலும் மார்க்கு, ஆவரேஜ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்பரில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு கொரியை வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன் MS Access queries can be created in 2 ways. அந்த MS Accessல் வந்து கொரி கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. கிரியேட்டிங் கொரி இன் டிசைன் வியூ. ஒன்று வந்து கிரியேட்டிங் கொரி அப்படிங்கிற அந்த டிசைன் வியூவில் போய் கிரியேட்டிங் கொரி அப்படிங்கிற கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கொரி கிரியேட் பண்ணலாம். செகண்ட் வந்து கிரியேட்டிங் கொரி யூஸிங் விசார்டு. அதே இதில் வந்து டிசைன் வியூ கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா யூஸிங் விசார்டுன்னு சொல்கிறன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கொரி கிரியேட் பண்ணலாம். கிரியேட்டிங் கொரி இன் டிசைன் வியூ. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரியேட்டிங் எப்படி வந்து ஒரு கொரியை டிசைன் வியூ வந்து கிரியேட் பண்ணுறது. த டிசைன் வியூ கிவ்ஸ் மோர் கண்ட்ரோல் ஓவர் த கொரி, ஓவர் ஏ கொரி. இட் ஃபேக்கல்டேட்ஸ் டு கிரியேட் கொரி ஃப்ரம் த வெரி பேசிக் லெவல். Following are the steps used to create query in design view. Open the database. என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட்டாபேஸை வந்து ஓப்பன் பண்ணோம். கிளிக் த கிரியேட் டேப். அந்த கிரியேட் அப்படிங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டாப் ஆஃப் த கார்னரில் இருக்க வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம், டைட்டில் பாரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு நேம் வந்து டிஃபால்ட்டாக MS Access டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நேம் வரும். அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து க்ளோஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன், அந்த 3 பட்டனுக்கு நேம் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ்னு சொல்லிட்டு காமனாக ஒரு நேம் சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அந்த கீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி டிசைன் பட்டன் இன் அதர் குரூப். அந்த செலக்ட் கொரி டிசைன் பட்டனை வந்து அதர் குரூப்பில் போய்ட்டு என்ன பண்ணணும், அந்த கொரி டிசைன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி 2 அதில் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து மார்க் மாஸ்டர், ஸ்டூடெண்ட் மாஸ்டர்னு சொல்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ த டயலாக் பாக்ஸ் அப்பியர் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். அதில் வந்து இந்த மாதிரி டிசைன் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். செலக்ட் த ரெக்கார்டு சோர்ஸ் ஃபார் த கொரி பை த செலக்டிங் எய்தர் டேபிள்ஸ் ஆர் கொரிஸ் ஆர் போத். அந்த கொரிஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே ஆகிறப்ப ஃபீல்டு டேபிள், ஷார்ட்டு, ஷோ, கிரிட்டீரியா அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஷோ டேபிள் வந்து என்ன வரும்னா மாஸ்டர், ஸ்டூடெண்ட் மாஸ்டர் 2 ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மார்க் கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்தோன்னா மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் மாஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். In this example, the student master table is selected as record source. Click on add button and then click on the close button. அந்த click on add button press பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் டேபிள் கிரியேட் ஆகிரும். அந்த கொரி வந்து பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து நம்மளாம் டிஸ்பிளே பார்க்கலாம். Now the query design window appear as shown below.
அந்த query design window என்ன ஆகும் display ஆகும். The above window query design is divided into two panes as top and bottom. The top pane display the table selected for the purpose of creating the query. If more than one table is selected, all the tables are joined by lines after establishing the relationship between the tables. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப் அந்த கொரிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு டேபிளை கொரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளாம் அந்த டேபிளுக்கு என்ன செலக்ட் பண்ணி அந்த டேபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த செலக்டட் கொரி table display a list of fields which can be added to the query. அந்த கொரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணலாம், அந்த டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதில் என்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நியூவாக கொரியை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், the bottom pane display the design grid. Here the field can be added to the query by just dragging them from the field list to design grid or by double clicking on the required field. The design grid is similar to a spreadsheet with columns representing each field. அந்த டிசைன் கிரிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஆட் கொரி அப்படிங்கிற கொடுத்துன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் ட்ராகிங் அது வந்து லிஸ்ட்டு வந்து ஆட் ஆகும். அந்த டிசைன் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த கொரி வந்து கிரியேட் ஆகிரும். அது ஸ்ப்ரெட்ஷீட்டில் வர மாதிரி என்ன ஆகும், ரோவாகவும் காலமாகும் அந்த ஃபீல்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், டிசைன் கிரிட் இஸ் எக்ஸ்பிளைன்டு பிலோ. அந்த டிசைன் கிரிடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த செலக்டட் ஃபீல்டு ஃப்ரம் த டேபிள். அந்த டேபிளில் வந்து எந்த ஃபீல்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். டேபிள் டிஸ்பிளே த நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் டேபிள். அந்த டேபிளை வந்து எந்த இதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுது, அந்த டேபிள் வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள் எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே த செக் மார்க். The field with check mark displays the information when the query is being run. To hide the field during the run time, uncheck the check mark by clicking on it. அந்த ஷோ பண்ணி அந்த டிஸ்பிளே வந்து செக் மார்க் வந்து ஷோ பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணலாம். அதை வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது செக் மார்க் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வியூ பண்ணி காட்டலாம். அந்த கொரியை வந்து ரன் பண்ணுறப்ப வியூ பண்ணலாம். அது வந்து தேவையில்லை அப்படின்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபீல்டை வந்து. அந்த ரன் டைமில் அந்த ஃபீல்டை ஹைட் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து டிஸ்பிளே பண்ணாது. அன்செக் த செக்கு மார்க் பை கிளிக்கிங் ஆன் இட். ஒன்று செக் பண்ணலாம், இல்லை அதை வந்து செக் பண்ணாமே அப்படியே விட்டுறலாம் அந்த கொரியில் வந்து. ஷார்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் த டேட்டா எய்தர் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று அசைனிங்கில் கொடுக்கலாம், இல்லை டிசைனிங் ஆர்டரில் கொடுக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல், அது ஒரு ஆப்ஷனலாக வைக்கலாம். கிரிட்டீரியா திஸ் ப்ராப்பர்ட்டி கண்டைன்ஸ் த கண்டிஷன்ஸ். திஸ் இஸ் யூஸ்டு டு filter the records for the output of the query. அதோட கிரிட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி கண்டிஷனை வந்து பார்க்கலாம். அதை வந்து ரெக்கார்ட்ஸில் வந்து ஃபில்டர் பண்ணி அதோட அவுட்புட் வந்து என்ன பண்ணலாம், அந்த கொரியில் வந்து காட்டலாம். திஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் மல்டிபிள் கிரிட்டீரியா இன் ஏ கொரி. மல்டிபிள் கிரிட்டீரியா ரொம்ப மெஷர் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை செட் பண்ணுற கிரிட்டீரியா வந்து அந்த கொரியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. Now the field that are to be displayed in the query can be dragged from the student. அந்த ஸ்டூடெண்ட்டோட கொரியை வந்து என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். மாஸ்டர் டேபிளில் வந்து அதை வந்து ட்ராக் பண்ணலாம். ஆஃப்டர் ட்ராகிங் த விண்டோ வில் லுக்ஸ் த shown below. Query can be saved from by pressing Ctrl+S or by clicking on the office button and then choosing the save. அந்த கொரியை சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Ctrl+S அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கொரி நேம் கேட்கும். டிஃபால்ட்டாக கொரி 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். என்டர் த நேம் ஃபார் த கொரி அண்ட் தென் கிளிக் ஓகே. அது என்ன பண்ணணும், கொரி 1ங்கிறத நீங்கள் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நேமை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாலும் ஓகே அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கொரிஸ் வந்து சேவ் ஆகிரும். நவ் கிளிக் த ரன் பட்டன் ஃப்ரம் ரிசல்ட் குரூப் ஆன் த டிசைன் டேப். அந்த ரன் பட்டனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் குரூப்பை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நவ் தே கொரி வில் லுக் அஸ் shown below. It may be noted the fields rango name and class are only selected for the displaying the query. இதில் வந்து நம்மளாம் கொரி 1 கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து மார்க் மாஸ்டரில் வந்து நம்ம ரங்கோன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது. அதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து சீரியல் நம்பர் வந்து வருது. ஸ்டூடெண்ட் மார்க்
ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கொரி 1ல் வந்து கிரியேட் ஆகுது. ஸ்டூடெண்ட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். கொரி 1ங்கிறதுல ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் 11th 12th 10th என்ன பண்ணும் இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரிஸ் இன் எம்எஸ் ஆக்சஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்பை பார்த்தோம். கொரினா என்ன மீனிங்கு, யூஸஸ் ஆஃப் கொரிஸு, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கொரிஸு, நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிடருக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கொரி கிரியேட் பண்ணால் அதோட டிசைன் வியூ என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் கிரிட்டை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அப்புறம் கொரியை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்தோம். இந்த கொரி ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் வந்து பார்த்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன ரைட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசனில் உள்ள ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் ஆன்சரை வந்து படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.